2026 வீட்டுக்கு அனுப்புறதா என்ற மாற்றுக்கிறது இல்லை. காலம் சூழல் இன்னும் 6 மாதம் 8 மாதம் இருக்கு, எப்படி வரும்? அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்ரோஷமா ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக அதை மாற்ற கொண்டு போறாங்க. ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டு இருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமா நான் பார்க்குறேங்க. காரணம் பாஜக வளர்ந்து கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமாக பார்க்குறோம், கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடு இன்னும் வரல. வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க, நான் என்டிஏ எப்படி இருக்கும், என்டிஏ அமைப்பு எப்படி இருக்கும். இன்னைக்கு டிடிவி தினகரன்னா இதே நீங்கள் பேசும்போது என் கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க. அண்ணன் டிடிஏ அவர்கள் பத்திரிகை சொன்னாங்க, வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும். அப்போ என்டிஏ வலிமை அடைஞ்சிட்டு இருக்காங்க, எந்த மாற்றுக்கிறது இல்லைங்கண்ணா. ஸோ வருகின்ற நேரத்தில் என்டிஏ எப்படி இருக்கும், அதில் யார் இருப்பார்கள் என்று பேசுவாங்க. அனைவருக்கும் புரியும், ஆனால் பாஜகவினருக்கும் புரிய மாட்டேங்குது. முதல்வர் ஆனால் சில நேரம் எனக்கு சந்தேகம் என்னன்னா, முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோன்னு சந்தேகம் இருக்கு. காலையில் அவர் கண்ணாடியை பார்த்து பேசுகிறார். மொழி யாருமே திரிக்கலையானா? தமிழகத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை. நம்ம தொடர்ந்து அதை தரவுகளோடு பேசுகிறோம். இன்ஃபேக்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலை விட அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்றுக்கலையா? நாம் சொல்வது அரசு பள்ளியில் மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். தனியார் பள்ளியில் 3 மொழிகள் படிக்கிறாங்க, 3வது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்கள் மொழிக் கொள்கையை திணிக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும்பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது போல தான் எங்களுக்கு தோணும். நாங்கள் எங்கேயும் திணிக்கலீங்கன்னா, 2020 வரைக்கும் 3வது மொழி என்பது திணிக்கப்பட்டது. அது 2020 அது ஆப்ஷனல் லாங்குவேஜாக நீங்கள் எடுத்து படிக்கன்னு சொல்லியிருக்கோம். இதில் எங்கே திருப்பி வருதுங்கன்னா, மும்மொழி கொள்கை விஷயத்தில் ஆதரிக்கும் அண்ணாமலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலய பள்ளிகளில் ஆனால் ஏற்கனவே நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம்னா, கேந்திரிய வித்யாலயை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஒரு பள்ளிக்கூடத்தில் குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்கள் தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பார்லிமெண்ட்லேயே அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு கிளாஸில் மாணவ செல்வங்கள் 25 பேர் நாங்கள் படிக்கணும், 20 பேர் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க தமிழ் ஆசிரியரை ஹையர் பண்ணி அந்த கேவி ஸ்கூலில் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனையை அவங்க சொல்லலாமே? எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே? அது மத்திய அரசு இவங்களே ஆஃபர் பண்ணலாமல்ல. மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, நிறைய மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க தமிழ்